ஐயோ இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு இவ்வளவுலாம் இருக்கவே கூடாது. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனா நான் பண்றத பண்ணிட்டே தான் இருக்கேன். அதை ப்ரூவ் பண்ற விஷயமா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த காட்டுட்டா? என்ன தூத்துறவனும் இருக்கான், என்ன வாழ்த்துறவனும் இருக்கான். நான் என்ன பண்ண முடியும்? ஆனா இத பாருங்க, இந்த கண்டதையும் பேசிட்டு கண்டதையும் வாங்கவே மாட்டான். ஆனா சும்மா நாள கமெண்ட போட்டு ஐயோயோ வாங்கிராதீங்க அப்புறம் வீணா போயிடுவீங்கன்னு. ஆனா அவங்கள எல்லாமே ப்ரூவ் பண்ண அவங்க வாயை அடைக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு ரிசல்ட் இருக்கு. காட்டுட்டா? வாடா வாடா, ஏவன் என்ன சொன்னா என்ன, நம்ம பண்றத பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்க பாரு, ரிசல்ட்ட பாரு, தேக்கோ இங்க, தேக்கோ தேக்கோ இங்க பாருங்க. நீங்க என் ஃபேஸ காமிச்சியே போடுங்க அக்கா, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னாங்க. இதை மட்டும் அமிச்சது இல்லாம இங்க ஒரு இதுவும் அனுப்பியிருக்காங்க பாருங்க. எனக்கு அவங்க ரிசல்ட், அவங்க ஃபோட்டோவோட இது அமிச்சது இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க பிடிச்சி போட்டிருக்காங்க. செம்ம ரிசல்ட் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே படிச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நான் போஸ்ட்லேயும் போடுறேன், வீடியோலையும் இந்த ஃபோட்டோவை நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஸ்டாவிலையும் பெரிய கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்டையும் நான் உங்களுக்கு போடுறேனுங்கோ. இவ்வளோ காண்டா இருக்க? இல்லடா, ப்ராடக்ட்டும் வாங்க மாட்டாங்க, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா கமெண்ட் மட்டும் வந்து போட்டு போயிடுறாங்கடா. ஐயோ வாங்கிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க போடுற கமெண்ட்டை பார்த்தா நமக்கே பகீர்னு ஆயிடுது. அதனால வந்து செம்ம காண்டாயிட்டேன் நான். அதுக்காக இன்னைக்கு இந்த செம்மையா ஒரு ரிசல்ட் வர கிடைச்சதா, அதனாலதான் அதை நான் போட்டுருணும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொன்று ரிசல்ட்டும் இருக்கு. இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் பொருளையை கிளப்பிட்டு திரியிறாங்க. அதாவது நம்மள பிடிக்காதீங்க. ரொம்ப நன்றி. நீங்க என்னதான் என்ன வந்து புகழ்ந்தாலும் நான் மேல் வந்து கொண்டே இருப்பேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த வீடியோல அது என்னன்றதை நான் காட்டுறேன். என்னன்றதையும் சொல்றேன். அந்த என் செல்ல குட்டி, என் தங்க கட்டி அது பண்ற கூத்த நீங்க பாருங்க பாருங்க பாருங்க. அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். ஒன்னும் இல்லைங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கத்துக்கிட்டேங்க. நம்ம தளபதி சொன்ன மாதிரி உசுப்பேத்துறவங்கிட்ட உம்மனும் கடுப்பேத்தங்கிறவங்கிட்ட கம்முன்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்ன மாதிரி இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கத்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பரா இருக்கும். ஏன் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, நம்ம பொழப்பா பார்ப்போம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? என்ன சொன்னாலும் நம்ம பண்றத பண்ணிட்டு தான் இருக்க போறோம், டாப்பா வர போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிராண்டுன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா, நம்ம பிராண்டு சும்மா செம்மையா பக்காவா எல்லா அப்ரூவலும் வாங்கி, எல்லா கவர்மெண்ட் அப்ரூவலும் வாங்கி நம்ம கைக்கு ரெடியா வந்துருச்சு. எல்லா சர்டிபிகேட்டும் வந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கண்டிப்பாக இன்னைக்கு 15th அன்னைக்கு அந்த லோகோவை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்.